அதனால சீக்கிரம் சாப்பிட்டாலாம் எந்திரிக்கிறாங்க. மஹ்ரிப் தொழுவுன்னு. எது மஹ்ரிப் தொழுவுன்னு? மஹ்ரிபா? எனக்கு வேற மாதிரி காலை விழிச்சாடி. மஹ்ரிப் தொழுவுன்னு. சரி சரி. இந்த சாப்பாட்டுக்கு தான் கடல் தாண்டி இங்க வந்திருக்கோம். இது கடல் தாண்டி இன்னும் அதுல ரெண்டு கடல் எத்தனை கடலை தாண்டி இங்க வந்திருக்கோம். 7 கடல் 7 மலையை தாண்டி இங்க வந்திருக்கோம். சரி. 7 கடல். ஃபஸ்ட்டு இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக் என் பொண்ணுங்க தான் வாங்கினேன். ஆனஸ்ட்லி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாகணும்னு ஒரு ஸ்மால் இன்டென்ஷன் தான். ஆனால் ஃபியூ டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடுச்சு. டெய்லி அவள் காமாக உட்கார்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவா. கலர் மேட்சிங், வெல்க்ரோ ஸ்டிக் அண்ட் ரிமூவ், அனிமல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ளே பண்ணிவிட்டு நேச்சுரலி லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. முக்கியமாக ஃபோன் யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்டு பசங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் டாய் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிஃப்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணினேன். ஸோ இந்த புக்கு தான் கிஃப்ட் பண்ணினேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நல்ல ஃபீட்பேக் கிடைச்சது. சிம்பிளாக சொல்லணும்னா இது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ மீனிங்ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரீ லேர்னிங் ஆப்ஷன் ஃபார் யுவர் சைல்டு, இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக் கன்சிடர் பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு கிட்ஸான குக்குன் பேஜ் காண்டாக்ட் பண்ணுங்க. 860 30 நாள் 30 வீடியோ 22ஆம் நாள். நண்பர்களே, 30 நாள் 30 வீடியோட இன்னைக்கு 22ஆம் வீடியோ. மாஷால்லா நம்ம நண்பர்களோட அல்ஃபேஹாங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வீட்டில் வேலை செய்கிறதுனால அவங்கவுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்களா, அப்படின்னா அவங்க வேலையை முடிச்சு தானே வரணும். அப்படின்னால இன்னைக்கு லேட் ஆகும். முதல் முறையாக 6:16க்கு நம்ம போகிறோம். இல்லைன்னா 6 மணிக்கு போயிடுவோம். பட் உள்ளே எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மளுடைய நண்பர் தான் சொன்னார், வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அழுத்துங்க ஸ்ட்ரைட்டா. ஓகே நேரம் அடுத்து. சரி, ஓகே. ஏதோ குடுக்குறாங்க ஃபார் சேல் தான். ஏதோ குடுக்குறாங்க. எங்கடா குடுக்குறாங்க? டிராஃபிக் மார்க்கெட் சாய் குடிக்கனா பையே. இங்க குடுக்குறத பார்த்து நம்ம இங்க கோட்டை விட்டுற போறோம்டா. அவன் நேரா குடி பறக்குறாங்கண்ணே. எங்க லெஃப்ட் சைடுல குடி பறக்குது, லெஃப்ட் சைடுல அழுத்தி போயிட்டு இருக்காங்க மக்கள்லாம் இஃப்தாருக்காக. வண்டி பார்க்கிங் போட்டுக்கியா? என்ன? ஆமா, கொடி பறக்குதுதான். ஆமா, அந்த கொடி பறக்க அடையாளம் நம்மளோட இன்ஃபார்மர் நம்ம கொடுத்த வந்து அந்த கொடி பறக்கிறது அடையாளம். இந்த உட்காந்துருக்காங்க மக்கள்லாம் இங்கே தான் உட்காந்துருக்காங்க சாப்பாடு. இப்போ நம்ம வந்துட்டோம், நோம்பு திறக்க வந்துட்டோம். இது வந்து ஒரு சின்ன வீட்டில் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட் இது நம்ம வந்து ஒரு அழைப்பிதன் பேரில் தான் வந்தோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அவங்க ரிஜெக்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு உட்காரதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். இது வந்து தண்ணி சப்பு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சூப்பராக கொடுத்துட்டாங்க. இப்போ தண்ணி சப்பு போட போகிறாங்க. இப்போ எங்கள் ஆளுங்க ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் வந்தோம். எங்கள் ஆள் சூப்பராக வச்சுட்டாங்க, கார்பெட் வச்சுட்டாங்க. அடுத்து சூப்பராக எங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இருங்க ஒழுங்கா விரிங்க. சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அது என்னென்னு பார்ப்போம். இது வந்து ரோட்டில் கொடுத்தது மக்களுக்கு என்னென்னு பார்ப்பாது. ஆனால் அதையும் பிரித்து கொட்டி விடுங்க. அப்படியே இந்த தலைவர் வந்து சோறு கொண்டு வந்தார். மசாலா எல்லாம் எடுத்து விடு. சோறு கொண்டு வந்தார். அல்ஹம்துலில்லாஹ். மாஷால்லா. சோறு. தண்ணி வாங்க 6 தண்ணி. என்னென்ன இருக்குது உள்ளுக்குள்ளே? சம்சா, பக்கோடா. இது வந்து ஸ்பெஷல் ஜிலேபி. அன்னைக்கு ஜிலேபி வேறு. இன்றைக்கி வந்து இனிப்பு நோம்பு திறக்கணும் அப்படிங்கிறக்காக ஜிலேபி வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஜாஸ்மினே, என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் உங்கள் பொண்ணான வாயால். சம்சா இருக்கு பாய். உங்கள் திருவாயில சொல்லு. மாஷால்லா ஃபெலாஃபில் வேறு. மாஷால்லா ஃபெலாஃபில் வேறு. வடை வேறு கொண்டு வந்துக்கிறாங்க. சொல்லுங்கள் சார். வெங்காய வடையா பச்சியா? வெங்காய வடை. சரி. சம்சா. எல்லாத்தையும் எடுத்து போடுப்பா. எல்லாத்துக்கும் இருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்து எல்லா நாட்டினரும் எல்லா மக்களும் வந்து உட்காந்துருக்காங்க. பட் சின்ன இது இஃப்தார் தான் இது. மாஷால்லா. தலைவர் வந்து இவர் வந்து ஸ்பெஷல் சம்சா கொண்டு வந்துருக்காரு. அவங்களுடைய இங்கே உள்ள சம்சா கொடுக்குறாங்க.
இங்கே எப்படின்னா இந்த ஃபேஹால நிறையா இடங்களில் அவங்கவுங்க வீடியோவிலே கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். நான் வரையில் 2-3 வீடியோ பார்த்தேன். இதே மாதிரி இஃப்தார் கொடுக்குறாங்க, ரோட்டில் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு கொஞ்சம் நாள் தானே இருக்குது, இன்னும் ஒரு 6-7 நாள் தான் இருக்குது. கலாஸ் கலாஸ் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான் கொடுக்குறது. மாஷா அல்லாஹ் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் உட்காந்து அவங்களே செட் பண்ணி அவங்களே பக்காவாக கொடுக்குறாங்க, பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ் மாதிரி இருக்கு. எது பாய்? ஜிலேபி எங்கடா இருக்கீங்க? 8 பாய். 8 எங்க இருக்கு? 8 அது என்ன? இப்போ இப்படி தான் இருக்குமா ஜிலேபி உங்கள் ஊரில்? எங்க ஜிலேபி பாய்? சவுதி திடீர்னு கால் பண்ணிருக்கேன். தூக்கி காட்டு. சவுதி ஜிலேபி இப்படி தான் இருக்குமா? இது ஆப்பிரிக்கான் ஜிலேபி. அது என்ன ஆப்பிரிக்கான்? இது 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 என்ன பாய்? நீ தான் சொல்லணும். இது ஏதாவது சொல்லுங்கிறக்கா சொல்லக்கூடாது. அடுத்து வந்து சவர்பா வந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு. போடுற மாப்பிள்ள அள்ளி போடுற மாப்பிள்ள. அதான் குடி எனக்கு குடியானு உருண்டை வரும்ல. இப்போ என்ன உருண்டை? உலக உருண்டை. மறைக்காத, நீ நடிக்காத, அதெல்லாம் நடிக்காரா நீ? சோர்பா நல்லா இருக்கு, திக்கா இருக்கு சோர்பா. வாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கால் ஆயத்தமாகறாரு. இருங்க, இங்கே வந்து பண்டமாற்ற முறை பண்ணுறாங்க. சாப்பாடு ஒரு வரல. கரண்டி கேட்டான், எப்படி எடுத்து வந்து கொடுக்குறாங்க பாருங்க. மாஷா அல்லாஹ். அதுதான் அரபிக்காரங்க. மாப்பிள்ள தள்ளிக்கிட்டே இருக்கேன். மாப்பிள்ள ஜூஸ் அடுத்து ஜூஸ் வருது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். சின்ன இடமா இருந்தாலும் சிறப்பான ஏற்பாடு. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொர்பா. எங்க வேணாம் சொன்னாப்ல? எங்க அது? எது பையன் வேணாம் சொன்னாப்ல? அது போயிடுச்சு. امسك يبقى 2 انت مجبات اعطي شوربه ثانيه في شوربه جيب. எக்ஸ்ட்ரா எடுங்க. 2 சோர்பா கேட்டோம். நமக்கு 2 சோர்பா வந்துருச்சு. மாஷா அல்லாஹ். ஏன்னா சோர்பா நல்லா இருக்கு பார்க்க. சோர்பாவும் வித்து பலாஃபில். பருப்போட சோர்பா வித்து சமோசா. கொஞ்சம் நல்லா முறுமுன்னு இருக்கு. என்ன பண்ணுறீங்க? பிஸ்கட்டு ஆ உங்களுக்கு இருந்தான். ஆ எதுவும் கேட்க. சோறு வாங்க. சாப்பிடுவோம். அப்படியா? ஊட்டி பிறகு ஊட்டி விடுறோம். ஊட்டி விடுறான் பிஸ்கட்டை. சரி அவர் கூட்டுங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமே. பட்டை வாசம் சூப்பராக இருக்கு. பட்டை பொடி போட்டிருக்காங்க. சரி வேற அப்பா சொன்னேன் உன் பக்கத்தில் சூப்பா இருக்குங்க வேணாம்னா சூடாக இருக்குது. வாங்கப்பா, உங்களத பார்த்தேன்னா வாங்க. ஆ நீட்டாக இருக்கும். ஆ சின்னதாக இருக்குது. அது நான் பேர் என்னன்னு கேட்டேன். அது விளக்கம் கேட்குறேன் நான். சொல்லுங்கள். சவுதியில் அது ஃபேமஸ். மறந்து வச்சு தலைக்கே மறந்துடுச்சு. அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஜிலேபி எப்படிங்க பாரு. ஜிலேபி தலைக்கு மறந்து தலைபதி டெக்கர். நம்ம ஊர் ஜிலேபி ரெட் கலராக இருக்கும், மஞ்சள் கலராக இருக்குது. இது மங்காளி ஜிலேபி அப்படி தான் இருக்கும். பெங்கால் ஜிலேபி அப்படி திங்கிற
சக்கரை போட்டு நல்லா குடிச்சிருக்கு பாய். நீ குடிப்பா பார்ப்போம். கடிக்கும் போது ஒரு பாவா ஊற்றுது. இது வந்து அன்பின் வெளிப்பாடு. ஒரு ரூம்மேட் பாய். இது ஒரு ரூம்மேட். முன்னாள் ரூம்மேட். அட கொடுங்க எவ்வளோ நேரம் ஊட்டாமல் இப்போ நல்ல வேலை விழுங்குற. பியூட்டி என்னென்னா மாஷால்லா இங்கே உள்ள அரபிக்காரங்களே இதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். மாஷால்லா பாருங்கள், அதையும் காட்டுறீங்க. சப்ளை பண்ணவங்களே க்ளீன் பண்ணுறாங்க. மாஷால்லா அப்புறம் இல்லையா பாருங்கள், அவங்க தான் சப்ளை பண்ணாங்க. மாஷால்லா அவங்க ஃபஸ்ட்டு வந்து கோழியாக எடுக்கிறாங்க. கோழியாக பூனைக்கு எடுக்கிறாங்க. கோழியாக பூனைக்கு எடுத்து வச்சுட்டு அவங்களே க்ளீன் பண்ணிடுறாங்க. மாஷால்லா. சரி, என்ன சாப்பாடு சாப்பிடல நீங்கள்? பாய் ஜூஸு சம்சா அதுன்னு எல்லாம் சாப்பிட்டு அதனால சீக்கிரம் சாப்பிட்டு எல்லாம் எந்திரிக்கிறாங்க. மஹ்ரீப் தொழுவுன்னு. எது மஹ்ரீப் தொழுவுன்னு? மஹ்ரீபா? எனக்கு வேற மாதிரி காலை விழிச்சிடாது. ஏன்டா மஹ்ரீப் தொழுவுன்னு? சரி, அதனால ரிலாக்ஸா சாப்பிட முடியல. ரிலாக்ஸா சாப்பிட முடியல. அதனால இந்த சாப்பாடை வீண் பண்ணக்கூடாது பாய். கொடுக்குற சாப்பாடை வீணாக்காம கொண்டு வந்து ரூம்ல சாப்பிட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா யாருக்கா கொடுத்துருந்தேன். அங்கேயே போட்டு வந்தாக்கா அது வேஸ்ட் ஆகும். அதனால நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. நீங்க அப்படியே எடுத்துருங்க. உங்க சாப்பாடு இதே இருக்கு. எப்பவுமே என் சாப்பாடு எடுத்துக்கேன். அதான் ரூம்ல போய் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் பாய். வீணாக்க கூடாது சாப்பாடை. இந்த சாப்பாட்டுக்கு தான் கடல் தாண்டி இங்க வந்திருக்கோம். கடல் தாண்டி அதுல 2 கடலோ எத்தனை கடலோ தாண்டி இங்க வந்திருக்கோம். 7 கடல் 7 மலையை தாண்டி இங்க வந்திருக்கோம். சரி, 7 கடல் நல்லா அது கொண்டு சிறப்பாக இருந்துச்சு சார். நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோவில் முக்கியமான தகவலோடு முக்கியமான நண்பரோட முக்கியமான இடத்துல புது இடத்த புதுசாக சந்திப்போம். ஆமாம், உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் எப்படி வருவது ஹபீப் ரஹ்மான் யூடியூபர். எப்படியா சொல்லு. நண்பன் பாய். நண்பன்டா. எப்படி தோல் கொடுக்க நண்பன்டா. தோல் கொடுக்க நண்பன்டாவா?